ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு ரொமான்டிக் படம். வழக்கமா தியேட்டர் விட்டு வெளில வரும்போது காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு இருக்கும். ஒரே ஒரு ரத்தம் சத வயலன்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து கொஞ்சம் அப்படியே பிரீஸியா படத்து தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஒரு காமான மைண்ட் செட்ல ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி வெளில வந்து. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90s கிட்ஸுக்கான படம். ஒரு விடிவி 90s கிட்ஸ் 96 அந்த மாதிரியான ஒரு படம். மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரைட்டிங் இது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஷான்ரால்டனோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பயங்கரமா ஒரு கிடையாது. 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 29 வயசுல அந்த ஹீரோ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க ஒரு 10 எபிசோடா. கதைக்கு ஆப்டா இருந்துச்சு டைட்டில். மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரைட்டிங் இது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் படம் முழுக்கவே நல்லா இருக்கு. டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் லவ் மட்டும் தான் வாழ்க்கை, அச்சீவ்மெண்ட் கிடையாது. லவ்ல தாண்டி லைஃப்ல வந்து அச்சீவ்மெண்ட்ன்றது நிறைய விஷயம் இருக்கு. அதை நோக்கி டிராவல் பண்ணுங்கன்றது தான் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் ஸ்லோ தான் படம். ரொம்ப ஸ்லோவா பொறுமையா அப்படி கொண்டு போயிருக்காங்க. அதை தாண்டி படமா பாக்குறப்போ எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. எப்பவுமே ரத்னா படங்கள் முதல் படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர். சும்மா லவ் ரொமடைசைஸ் பண்ணி இப்படி எல்லாம் காதல் பண்ணுங்கன்னு சொல்லாம லவ் மட்டும் வாழ்க்கையிலடா அதை தாண்டி போங்க அப்படின்றத உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவா மேதமான் அதை நிறைய பேர் தான் கேட்குறீங்க. மேதமான் வேற ஒரு ஜேர்னர் தெளிவா. அது கம்ப்ளீட்டா லவ் மட்டும் தான். லவ் தான் வாழ்க்கை. ஒரு ஒரு மேல கீழே இருக்கிறவங்களோட காதல் தான் எனக்கு தான் சொல்ல போனா. அதை ரொம்ப அவரோட பாணியில ரொம்ப கமர்ஷியலா சொல்லியிருப்பாரு. அந்த காதல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜாலியான காதல் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற உண்மையா நம்மளுக்கு கடைசியில தான் தெரியும். பட் இந்த காதல் வந்துட்டு ஒருத்தன் தன்னோட லைஃப்ல எதுவுமே அச்சீவ்மெண்டா நினைக்காதவன் அந்த பொண்ணை அச்சீவ்மெண்டா நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து அவள் லவ் பண்ணுவான். அபரிவிதமான காதல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காதலே வார்த்தை தூக்கி போட்டு போற அளவுக்கு வாழ்க்கையில வேற ஒரு விஷயத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தெரிஞ்சு அவன் அதை தேடி போவான். ஸோ இது வந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அந்த காதல் வந்துட்டு இது பெருசா அது பெருசுன்னு இல்லை. ரொம்ப அழகா கட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு அது புரியுமான்னு தெரியல. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவித்துவமா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு அந்த 2010 அந்த டைம்ல 29 இருக்கிறவங்களாம் இப்போ என் ஏஜ்லாம் அந்த ஏஜ் தான். கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். அப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருந்தது. ஷானோட பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் பின்னிட்டார். நல்லா இருந்தது. 2-9 உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறது. டீசெண்டா இருந்தது அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி விஷுவலா நடக்கிற ஒரே ஒரு காதல் கதை தான். காதல்ல வந்து எல்லாமே பண்ணணும் இருக்கணும். ஆனா லாஸ்ட்ல வந்து காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறதே ஒரு லைஃப் இல்ல. அது மாரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவங்களோட ஹீரோ ஹீரோயினோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பண்ற சில விஷயங்கள் ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேசிக்கா சொல்ல போனா ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா லவ் பண்றது மட்டுமே நம்ம வாழ்க்கை ஆயிராது. அதை மாரி நம்ம எதுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மாரி அதெல்லாம் பண்ணிருக்கா நல்லா இருக்கு. பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை தலைவா. என்ன படத்துக்கு தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல லேக் அடிச்சது. என்னன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வெறுப்படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கலாம். மற்றபடி ஓகே ஒன் டைம் மேட்ச் பண்ணு. இல்ல மேயாதமான்லாம் இன்னும் போட கூட உட்காந்து பார்க்கலாம் தலைவா. அதெல்லாம் நம்மள வந்து ஒரு பூஸ்ட்லயே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சில சீன்கள் மொக்கையா இருந்தாலும் ஒரு சில சீன் நம்ம பூஸ்ட் கொடுத்துனே இருக்கும். நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி போட கூட பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை கூட எடுத்துட்டு அந்த படத்தை போட கூட பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஏன்னா யூஸ்வலா லவ் பண்றோம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்காது. மேக்சிமம் வந்து ஒரு 30+ ஒரு 40 அவங்களுக்குள்ளதான் பார்க்க முடியும். படம் ரத்னகுமார் சாருக்காக வந்தோம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன ஒண்ணு லவ் ஸ்டோரி தான். அவரு இப்ப இருக்க 2K கிட்ஸ் பாக்குற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. இன்னும் கொஞ்சம் எமோஷனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தோணுது. இந்த நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருக்கு. மெயினா அந்த படத்துல பிளஸ் எதுவோ ரைட்டிங்ஸ் டைலாக்கோட டெலிவரி தான். சீனோட மியூசிக் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒர்த்தபிள் வாட்ச். ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வில்லனா நடிச்சிருக்காரு 2 படத்துல. இந்த படத்துல ஹீரோவா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு ஆக்டிங் ஓகே. ஆனா 2 பேரோட கெமிஸ்ட்ரி எனக்கு பெருசா செட் ஆகல சார். ஆனா ஓகே குட். மியூசிக் சீன் ரோனாலோட பிஜிஎம் வந்து சூப்பர்வா இருக்கு. நல்லா இருக்கு. கேமரா ரொம்ப பக்காவா இருக்கு. அங்க சொல்ல வந்த டைட்டில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஞானி மாதிரியும் ஒரு வேற மாதிரி ஹீரோ மாதிரி எல்லாம் போட்டிருந்தா படம் 96 ரேஞ்ச்ல பார்க்கலாம். மேயாதமான் டைட்டில் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே பார்த்தாங்க. இந்த படத்தோட டைட்டில் பெரிய சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுதான், வேற எதுவும் இல்லை. படம் 29 ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஹீரோ, டைரக்டர், ஹீரோயின்
எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டோட்டலா படம் சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்காங்க? நார்மல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி தானா? லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும். இந்த இந்த 29 ஏஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான். அவங்க 2 பேரும் உள்ள அந்த ரொமான்ஸ் சீன், லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆ 2 பேருக்கும் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஓவரால் சூப்பரா இருக்கு. இது மேயாத மாட்டி எடுத்துக்காரு டேரக்டர். ஆமா ஆமா. அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருந்துச்சு. ஆனா ஏன்னா இப்போ எல்லா டைரக்டரும் படம் எடுப்பாங்க. சரி, ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி என்ன கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஒரு படம் கதை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதனால எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு. டோட்டலா படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு தலைவா. நல்ல ஒரு புரிதலோட எடுத்திருக்கிறாங்க. நல்லபடியா வந்திருக்குது படம். ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஜானர்ல எடுத்துக்காங்க? லவ் ஸ்டோரி நார்மலா எடுத்துக்காங்களா, இல்ல டிஃபரெண்டா? இது ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குது. இப்போ வந்த லவ் ஸ்டோரி எல்லாம் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க தலைவா. அந்த டீமுக்கு என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஸ்பீட்ல ஏதாவது லேக் அந்த மாதிரி ஃப்ளோவா படம் போட்டிருக்க மாதிரி? போர் அடிக்கிற மாதிரி இல்லை. படம் நல்லா ஸ்பீடாக தான் கொண்டு போறாங்க. எந்த இடத்துலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் நல்லா இதாக போகுது. நல்லா இருக்கு தலைவா. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். மியூசிக்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி வந்து மியூசிக் மட்டும் 10 out of 10 கம்பல்சரி கொடுக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரையும் நிறைய விஷயத்துல வந்து என்னோட அப்படியே இன்ட்ராக்ட் ஆச்சு. அந்த மாதிரி இருந்தது. அந்த ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல டிஃப்ரெண்டாலாம் இல்லை. ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ 90s கிட்ஸோட லைஃப்ல வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரியல் லைஃபோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இது திங்க் பண்ணாம நேச்சரா நம்ம நார்மலா லைஃப்ல எப்படி போவோமோ அது வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. படம் கொஞ்சம் பெருசு தான், ஆனா நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மல்லிப்பூ வந்து ஒரே ஷாட்ல பண்ணியிருப்பாங்க. மல்லிப்பூ அந்த பீச்ல ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரே ஷாட்ல வந்து அந்த டைமிங்கும் சரி, அந்த நேச்சரோட கம்பேர் பண்றதும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.